ஒரு செல் உயிரிகள் மற்றும் பல செல் உயிரிகள் இடையே உள்ள வேறுபாடுகள். ஒரு செல் உயிரிகள், பல செல் உயிரிகள். ஒரு செல் உயிரிகள் ஒரு செல்லால் ஆனவை. பல செல் உயிரிகள் பல செல்களால் ஆனவை. ஒரு செல்லே வாழ்க்கைச் செயல்கள் அனைத்தையும் மேற்கொள்கின்றது. ஒரு செல்லில். பல செல் உயிரிகளில் செல்களுக்கிடையே பணிகள் பிரிக்கப்படுகின்றன. வெவ்வேறு செல்கள் வெவ்வேறு செயல்களைச் செய்வதற்கேற்ப சிறப்பு அம்சங்களை பெற்றுள்ளன. ஒரு செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் மிகச்சிறியவை, நுண்ணோக்கியால் மட்டுமே பார்க்க இயலும். பல செல் உயிரிகள் பொதுவாக இவை அளவில் பெரியவை, கண்களால் பார்க்க இயலும். ஒரு செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் கிடையாது. பல செல் உயிரிகளில் திசுக்கள், உறுப்புக்கள் மற்றும் உறுப்பு மண்டலங்கள் உள்ளன. ஒரு செல் உயிரிகளில் செல்களின் அளவு அதிகரிப்பதன் மூலம் வளர்ச்சி நடைபெறுகிறது. பல செல் உயிரிகளில் செல் பிரிவு மூலம் செல்களின் எண்ணிக்கை அதிகரித்து வளர்ச்சி நடைபெறுகிறது. ஒரு செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு அமீபா, பாரமீசியம் மற்றும் யூகுலினா. பல செல் உயிரிகளுக்கு எடுத்துக்காட்டு மண்புழு, மீன், தவளை, பல்லி மற்றும் மனிதன்.